வணக்கம் சார். உங்கள பத்தின ஒரு அறிமுகம் மட்டும் குடுத்துருங்க நேயர்களுக்காக. நான் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன். நான் என்னுடைய 26வது வயதிலிருந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்து வருகிறேன். நான் 18 வயசில் இந்த கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தேன். அது முதற்கொண்டு 26வது வயதில் கவுன்சிலராகவும், அதுக்கு பிறகு 2001வது வருஷம் பனைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராகவும், 2009 நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்து வருகிறேன். 2001வது வருஷத்திலிருந்து தொடர்ந்து இன்றளவும் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வருகிறேன். நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து இந்த இயக்கத்திலே சேர்ந்தவர். அவருடைய பாடல்கள், அவருடைய படங்கள், அதனால் ஈர்க்கப்பட்டு நான் இந்த கட்சியில் சேர்ந்தேன். அது முதற்கொண்டு இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் என்று சொல்லிக்கொள்வதிலே, பொறுப்பாளர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. புரட்சித் தலைவரைப் போல ஒரு தலைவர் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைத்தான் அவதரிக்கக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்டவருடைய இயக்கத்திலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதிலே எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எனக்கு பல்வேறு அரசியல் உயர்வுகளை அளித்தவர். அவருடைய வழியிலே தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்திருக்கிறேன். அவருடைய மறைவிற்கு பிறகு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும், அவர் இந்த நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இன்றைக்கு கழக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நன்றி சார். உங்கள பத்தி அழகா சொன்னீங்க. அடுத்து நீங்க இந்த தொகுதியில வேட்பாளரா இருக்கீங்க. நீங்க இதில ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா, முதல் 3 முக்கியமான வேலைகள் என்னவா இருக்கும்? உங்களோட பணி என்னவா இருக்கும் இந்த தொகுதிக்கு? மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பேராதரவோடு நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றால், நான் முதல் காரியமாக செய்ய விரும்புவது, இங்கே இருக்கக்கூடிய ஏரிகளை சுத்தப்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும், அகலப்படுத்த வேண்டும். மழை காலத்திலே மழை நீரினை சேகரிக்க வேண்டும். அதன் வாயிலாக நிலத்தடி நீரை பேணி காக்க வேண்டும். மக்களுக்கு குடிநீர் தேவைகளை அதன் மூலம் ஓரளவிற்கு சரி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இங்கே பாதாள சாக்கடை திட்டம் விடுபட்ட போன பகுதிகளுக்கெல்லாம் பாதாள சாக்கடை திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும். மூன்றாவதாக, தாம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மருத்துவ வசதிகளை, மருத்துவ உதவிகளை பெற வேண்டும். இன்றைக்கு அவசரமாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைமை மருத்துவமனை, இன்றைக்கு போதிய மருத்துவர் இல்லை, போதிய செவிலியர்கள் இல்லை, போதிய உபகரணங்கள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போதிய மருத்துவ வசதிகளை பெறுவதற்கு தேவையான உதவிகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும். ஆக இந்த 3 காரியங்களையும் முதற்கட்டமாக செய்ய வேண்டும் என்கிற இலக்கோடு நான் இன்றைக்கு தேர்தலிலே களம் காணுகிறேன். அடுத்த கேள்வி சார். இந்த 46 வருஷ பயணம் அஇஅதிமுகல நீங்க இருந்திருக்கீங்க. என்னைக்காவது ஒரு கஷ்டமோ, சோதனையோ வந்தப்ப கட்சி மாறணும் அப்படின்ற எண்ணம் என்னைக்காவது தோன்றியிருக்கா உங்களுக்கு? எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுவது, ஒரே கட்சியில் 46 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். இந்த இயக்கம்தான் எனக்கு அரசியலிலே உயர்வினை அளித்த இயக்கம். எந்த இயக்கத்திற்கும் இல்லாத தனிப்பெருஞ்சிறப்பு இந்த இயக்கத்திற்கு இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த இயக்கம் மாண்புமிகு அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டது. இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களால்
இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இயக்கம் என்பது எங்கள் உடலோடு, உணர்வோடு, உயிரோடு கலந்த இயக்கம். அப்படி கட்சி மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் சிறிதளவு கூட என்றைக்கும் எனக்கு தோன்றியது கிடையாது. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்னும் 3 கட்சிக்கான வேட்பாளர் வந்து இங்க போட்டியிடுறாங்க. நீங்க உங்கள தனித்துவப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பிளான் இருக்கு? என்ன ஆக்ஷன் அதுக்காக பண்ணியிருக்கீங்க? என்னென்ன பாலிசிஸ் அதுக்காக வச்சிருக்கீங்க? அவர்களிடமிருந்து மக்கள் என்னை வேறுபடுத்தி பார்க்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அவங்க 3 பேரும் அரசியலுக்கு புதியவர்கள், புதுமுகங்கள். நான் ஏற்கனவே 46, 45 ஆண்டு காலமாக இந்த மக்களோடு நெருங்கி பழகியவன், அவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவன், அவர்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்தவன், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவன். இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் நான் மிக முக்கிய அரசியல் பதவியில் இல்லை என்றாலும் கூட பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு நான் காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறேன். கொரோனா காலகட்டத்தில் 50,000 குடும்பங்களுக்கு நான் அரிசி வழங்கியிருக்கிறேன், காய்கறிகளை வழங்கியிருக்கிறேன். இங்கே பாபு தெரு என்கின்ற ஒரு 40 அடி சாலை இருக்கிறது. அந்த சாலைக்காக என்னுடைய 2 கிரவுண்ட் நிலத்தை இலவசமாக வழங்கியிருக்கிறேன். 2021ஆம் ஆண்டு வரை இந்த சிட்லப்பாக்கத்தில் டாஸ்மாக் வரவே கூடாது என்கின்ற உறுதிப்பாட்டோடு செயல்பட்டு வந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சிட்லப்பாக்கம் ஏரிக்காக 25 கோடி ரூபாய் நிதியை பெற்று தந்திருக்கிறேன். 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக கட் அண்ட் கவர் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் அமைவதற்கு நான் பெரிதும் துணை நின்றிருக்கிறேன். மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து புதிய செங்கல்பட்டு மாவட்டம் என்கின்ற புதிய மாவட்டத்தை உருவாக்குவதற்கு அண்ணன் அவர்களிடத்தில் முதலாக நான் தான் ப்ரொப்போசலே கொடுத்தேன். இப்படி பல்வேறு காரியங்களை இந்த மக்களுக்கு செய்த காரணத்தினாலே இன்றைக்கு எனக்கு அவர்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். 1லேருந்து 10ல் நீங்கள் ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜெயிப்பதற்கான பாசிபிலிட்டி 1லேருந்து 10 நீங்களே சொல்லுங்கள் உங்களோட ரேட்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னு. புரியல. 1லேருந்து 10 சார். 10ன்றது அதிகம். நீங்கள் ஜெயிப்பதற்கான நீங்களே உங்களை ரேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் இதில் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறேன் நான். நிச்சயமாக நான் தான் ஜெயிக்க போகிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ 10க்கு 10 கொடுத்துடலாம். டெஃபினெட்லி. ஓகே சார். பிரியோ டிவி சார்பாக வாழ்த்துகிறோம் சார். தேங்க்யூ ஸோ